இது இனிதுங்க. இன்னைக்கு ஈஸி சமையல் தாங்க. இன்னைக்கும் இன்னைக்கு சூடாக சாதம் வடிச்சிருக்கேன், தயிர் தாளிச்சிருக்கேன், பாருங்க வத்தல், அப்பளம், வெங்காயம் வத்தல் எல்லாமே வறுத்துருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸும் வாங்கியிருக்கோம். அப்புறம் சொரக்காய் கூட்டு வச்சுருக்கேங்க. இன்னைக்கு சொரக்காய் நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. நீ நமக்கு இந்த வெயிலுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. ஆனால் அந்த சொரக்காயில் இன்றைக்கி எல்லா 3 பருப்பும் போட்டிருக்குங்க. கடலப்பருப்பு பாதி போட்டிருக்குங்க. கடலப்பருப்போடு சாப்பிடும்போது அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால துவரம்பருப்பு, பச்சை பயிறு, கடலப்பருப்பும் நிறைய போட்டிருக்குங்க. பாருங்கள், கடலப்பருப்பு தேங்காய்லாம் நிறைய போட்டு சேர்ந்துருக்கேன். சொரக்காய் கொஞ்சம் காய் சல்லுன்னு இருக்கும் இல்லைங்களா, அதில் கடலப்பருப்போடு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதில் நிறைய துவரம்பருப்பு, பச்சை பயிரும் போட்டிருக்கேன், கடலப்பருப்பும் போட்டு சேர்ந்துருக்கேன். அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு சமையல்.